ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது துளராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களானது துளராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமானதாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா துர்திருஷ்டமான விஷயங்களாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறதா, மீண்டும் பார்த்திங்கன்னா இவர்கள் பட்ட கஷ்டங்களே படுவார்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புது பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால் இதுவரை இருந்த தடைகள் இனி படிப்படியாகவே பார்த்தீங்கன்னா அகலுங்க. உத்தியோகம், தொழிலில் நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது தேடி வரலாம். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகளானது உருவாகுங்க. இருப்பினுமே உற்சாகத்துடன் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பெறக்கூடிய விதத்தில் முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள். பிள்ளைகளினுடைய வேலை வாய்ப்புகள் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன், அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியோடு பார்த்தீங்கன்னா சேர்கிறார். அதோடு சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்த்தீங்கன்னா பார்க்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல ஒரு முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களானது ஈடேறும். கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களினுடைய அறிமுகத்தினால உங்களுடைய பிரச்சனைகளானது தீர்த்து கொள்வீர். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறக்கூடிய இந்த நேரங்கள் அற்புதமான நேரங்களாகும். குடும்ப முன்னேற்றங்களானது கூடும். கொடுக்கல் வாங்கலானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. பணம் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது திருப்திகரமாகவே இருக்குங்க. மனதில் உதித்த நம்பிக்கைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய நேரங்கள் இது. உத்தியோகத்தில் மாற்றங்களானது வரலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்புகளானது உயரும். தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளானது கைகூடி வரும். 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரங்கள் நல்ல நேரம்தான். விரயத்திற்கேற்ற வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றங்கள் திருப்தியை கொடுக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலுமே தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடுங்க. இந்த காலத்தில் பெருமாள் லக்ஷ்மி வழிபாடுகளை செய்து கொள்வது நன்மைகளை வழங்கும். வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தானது கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களானது இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றங்களானது ஏற்படலாம். கலைஞர்களுக்கு எண்ணங்களானது ஈடேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேற்படிப்புகள் பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது அதிகரிக்கும். பெண்களுக்கு சுப செலவுகளானது ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நிகழும். நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தெய்வ பக்தியானது உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே நீங்கள் முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சிலருக்கு புதிய வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும்.
தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியங்களும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகி விடுங்க. தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வுகளும் உடல் அசதியும் உண்டாகுங்க. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் கூடுங்க. கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மனதில் தெளிவானது உண்டாகுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது உங்களுக்கு தோன்றும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலனையை கொடுக்குங்க. பயணங்களானது லாபகரமாகவே இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபத்தை பார்த்தீங்கன்னா கிடைக்க வழி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பது நன்மையை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதங்களிலுமே உதவிகள் செய்வார்கள். உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை பார்த்தீங்கன்னா உபயோகித்து எதிலுமே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும் அப்படின்னு சொல்லலாம். மனோதைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளானது இருக்கு. வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளானது வந்து சேருங்க. மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு இப்பொழுது குறையலாம். அதேபோல் அரசியல் துறையினர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவுகளானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபங்கள் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும். உற்றார் உறவினர்களினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாகவே கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்து நல்ல செய்திகளானது வரும். பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருப்பதனால கடன்கள் அனைத்துமே குறைந்து சேமிப்புகளும் பெருகும். நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மரியாதையானது பார்த்தீங்கன்னா கூடுங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர். தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த வகையில் உள்ள சிரமங்களை தவிர்க்க புதிய யுத்திகளை செயல்படுத்தி பலமான வெற்றிகளை பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான அனுபவங்களும் வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலாளர்களை நன்மதிப்புடன் நடத்துங்கள். உங்களுக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா உழைப்பார்கள். அதற்கான அடையாளத்தை கண்டும் நீங்கள் மகிழ்வீர்கள். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார ரீதியிலும் உடல் ஆரோக்கியத்திலுமே வளமான நல்ல நிலைகளானது உண்டாகும். இப்பொழுது உங்களுக்கு சேமிப்புகளும் பெருகும். இதை உங்களுடைய குழந்தையினுடைய பெயரில் சேர்த்தால் எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ வழி பிறக்கும். அடுத்ததாக துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணப்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைவருடனுமே அமர்ந்து பேசி நல்ல வழியில் தீர்வு எடுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனம் புரியாத கவலைகள் மனதில் பார்த்தீங்கன்னா குடிக்கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்போது உங்களுடைய வேலையை மட்டும் கவனித்து வாருங்கள். எதிலுமே நிதானத்துடன் முடிவு எடுக்க வேண்டும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலைகளானது சுமாராக இருக்கும். சகோதர சகோதரிகள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பார்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக அமையும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.